கிறிஸ்தவர்களின் குருத்தோலை ஞாயிறுவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தூய யோவான் ஆலயத்தில் நடைபெற்ற பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை தியானிக்கும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவகாலத்தினை கடைபிடிப்பது வழக்கம். தவகாலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. புனித வாரத்தின் தொடக்க நாள் குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஜெருசலேம் நகரின் வீதிகளில் அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்பொழுது வழி நெடுகிலும் மக்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசானா பாடல்களை பாடினர். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறை கடைபிடிக்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி தூய யோவான் ஆலயத்தில் ஆயர் இமானுவேல் கோயில் பிள்ளை தலைமையில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் கிறிஸ்தவர்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஒசானா பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசலிக்கா, ஜென்மராகினி மாதா ஆலயம், கப்சு கோவில், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா கோவில், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது.